மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. இறை தூதராக இருந்தார், மக்கள் தோழராக கலந்தார், நல்ல வணிகராக வளர்ந்தார், பெரும் புனிதராக வாழ்ந்தார். எங்கும் சாந்தி சாந்தி என்றார், பல போர்கள் அங்கர் கண்டார். தௌர் குகையிலே ஒளிந்தார், பத்ரு போரில் வெற்றி கண்டார். முழு மனிதராக வாழ்ந்தார், இறை மர்மமாக அமைந்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. தினம் 3 வேளை உணவு நபி தொடர்ந்து உண்டதில்லை. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை. நபி கண்ணை அறந்து தூங்க ஒரு கட்டில் மெத்தை இல்லை. அவை தலைக்கு வைத்து படுக்க பஞ்சு தலையணையும் இல்லை. மறுநாளுக்காகும் என்று ஒரு காசு சேர்த்ததில்லை. மகள் ஃபாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை. மலை தங்குமான போதும் அதை திரும்பி பார்த்ததில்லை. மற்றும் மேல்மை ஒன்றை தவிர வீட்டில் வேறு செல்வமில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. வாளேந்தி வாழும் தீய சமுதாயம் அங்கு கண்டார். பாவங்கள் செய்து வந்தும் பாராட்டும் மனிதர் கண்டார். மது மாத சூது களவு பொய்யாவும் அங்கு கண்டார். மனிதர்கள் உறவிலிங்கும் மிருகங்கள் வாழ கண்டார். அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அறவாழ்வை சொல்லி தந்தார். அவர் தந்த துன்பமெல்லாம் தன் நெஞ்சில் தாங்கி கொண்டார். நிலை மாற்றி அவர்கள் எல்லாம் வழிகாட்டியாக செய்தார். ஒரு சத்தியத்தின் வடிவ சஹபாக்களாக்கி வைத்தார். மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை. மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை.